வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவமானங்கள் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. என்னடா இது, எப்படி அவமானங்கள் உயர்த்த முடியும் என்று நினைக்க தோன்றும். நிச்சயமாக அவமானங்களை ஏற்றுக்கொண்டால் வெகுமானம் நிச்சயமாக இருக்கும். நமக்கு அவமானங்கள் வருகிறதோ ஒரு மனிதனுடைய மறுமாற்றம், அந்த மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு இளைஞன் ஒரு கட்டுரையை எழுதி கொண்டு ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு செல்லுகிறார். ஒரு கதை, அதை எழுதி கொண்டு போய் கேட்குற போது அவர் பார்வை எப்படி இருந்தது, நீ எல்லாம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடுகிறான். திரும்ப போய் ஒரு முறை கேட்குறார் அந்த இளைஞன், வந்துடுமா, எங்கே வந்துடும் என்பது அது குப்பைக்கு போய்விட்டது. அது ஒரு குப்பைக்கு போய்விட்டது. அதற்கு பிறகு இனி வராது என்று முடிவு செய்து அதற்கு பிறகு அவர் படித்து அவமானப்படுத்த வேண்டும், அவரிடத்தில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்று மீண்டும் எழுதி எந்த ஒரு பத்திரிகையாளர் அவரை எதிர்த்தாரோ அந்த பாராட்டு விழாவுக்கு, இந்த பத்திரிகை பாராட்டு விழாவுக்கு அவரை அழைத்திருந்தார். அவரும் அந்த முதல் வரிசையில் இருந்தார். எல்லோரும் கைத்தட்டினார்களாம். கைத்தட்டி ஓய்ந்த பிறகு இவர் மட்டும் கைத்தட்டி கொண்டே இருந்தார். அவர்தான் இந்த பத்திரிகை அதிபர். இப்படி நடந்து கொண்டவர் யார்? வலம்பரிஜான். அதனால்தான் தான் அவரால் உயர முடிந்தது. தன்னுடைய பள்ளி வாழ்க்கையில் கூட டீச்சர் அவரை மிகவும் அசிங்கப்படுத்தியதாகவும், அதற்கு பிறகு அதே டீச்சர் அந்த பள்ளிக்கு போய் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்த டீச்சரையும் அவர் மதித்திருக்கிறார். இது வலம்பரிஜானுடைய வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் நினைத்து பாருங்கள். வலம்பரிஜான் மிகப்பெரிய பேச்சாளர், சிந்தனை சித்தர் இல்லையா, ஒரு மிகச்சிறந்த வார்த்தை சித்தர் என்று சொல்வார்கள். அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் பெற்றார். பல தலைவர்களோடும், பல அரசியல் தலைவர்களோடும், இலக்கியவாதிகளோடும் வலம்பரிஜான் வலம் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற மனிதர். அவர் இறக்கிற போது உடல்நலம் சரியில்லாமல் கஷ்டப்பட்டு இறந்தார். அதற்கு பிறகு ஏபிஜே அப்துல் கலாமுக்கு கிடைத்த அவருடைய முதல் அந்த ஆராய்ச்சியில், அந்த ஏவுகணையில் தோல்வி அடைந்தார். பிறகு எவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கோடி ரூபாயை கொட்டி தோல்வி அடைகிற போது எப்படி இருக்கும்? ஆனால் சோர்வு அடையவில்லை. அந்த ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைவர் மீண்டும் அவரிடத்தில் ஒப்படைத்தார். அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து வெற்றிகரமாக அதை முடித்தார். பயங்கரமான பாராட்டு, இந்தியா முழுவதும் பாராட்டு கிடைத்தது, உலகமே பாராட்டியது. அந்த பொக்ரான் அணு ஆயுத ஆராய்ச்சியை அது செய்கிற போது, பரிசோதனை செய்கிற போது உலகத்துக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இதை அவர் செய்து காண்பித்தார். உலகம் போற்று விஞ்ஞானியாக இருந்தார். அவரோட விமர்சனம் வருகிறது, இதிலிருந்து வேண்டாம் என்று அவர் வேறு துறைக்கு சென்றிருந்தார். மக்கள் குடியரசுத் தலைவராக இன்று நாம் அவரை கொண்டாட முடியுமா? கொண்டாடி இருப்போமா? இன்று நம்மிடம் அவர் இல்லை, அப்துல் கலாம். ஆனால் அவருடைய அந்த நிலைத்த புகழ் இல்லையா, நம்மை பேச வைக்கிறது. அதுதான் விடாமுயற்சி, அவமானங்களை ஏற்றுக்கொண்டது. இதையெல்லாம் கலாமை உருவாக்கியது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இப்போ என்னை கூட நிறைய அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். என் பள்ளி வாழ்க்கையில் அவமானம், தொடர்ந்து வாழ்க்கையில் எங்கெல்லாம் செல்கிறோம் அங்கெல்லாம் இவனுக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். குறைந்தபட்சம் இது போன்ற ஒரு பல்சுவை அரங்கத்தின், பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக பேசுகிற ஒரு இடத்துக்காக நான் வந்திருக்கிறேன் அல்லவா. என் அளவில் நான் எங்கே வருகிறேன், எந்த இடத்துக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன் என்பதை நினைத்து நான் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நான் ஒரு பெரிய ஐநா சபைக்கு செல்லவில்லை, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கே நாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேரி என்ற ஒரு பெண் ஒரு வீட்டு வேலையில் சேருகிறாள். ஒரு பெரிய வீட்டு வேலைக்கு சென்று அந்த வீட்டு வேலையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாள். அந்த வீட்டு வேலை, ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரருடைய மகன் இவளை காதலிக்கிறான். நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு வேலைக்காரியை காதலிக்கிற பொழுது எந்த பணக்காரர்கள் ஒத்துக்கொள்வார்கள்? அவர் அழைத்து சொன்னாராம், என்னிடம் கை நீட்டி சம்பளம் வாங்குகிற நீ ஒரு பெண், என் மகனை காதலித்து இந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து செல்ல விரும்புகிறாயா? இது நடக்காது என்று அடித்து துரத்தி விட்டார்கள். அந்த பெண் திரும்ப வந்துவிட்டு அவமானத்தை அதை எடுத்துக்கொள்ளாமல் அறிவியல் நூலெல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டது. சுற்றியுள்ளவர்கள் சொன்னார், என்ன நீ இந்த அறிவியல் நூலெல்லாம் படித்து என்ன செய்ய போகிற என்றெல்லாம் கேட்டார்கள். பிறகுதான் ஒருவரை சந்தித்து அவரை திருமணம் செய்து கொடுத்து மேரி கியூரி. இப்போ உங்களுக்கு தெரியும், மேரி கியூரி உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு பெண்மணி. அவர்கள் நோபல் பரிசு பெற்றார்கள். ஒன்றல்ல, 2 இயற்பியலுக்கான ஒரு நோபல், வேதியியலுக்கான நோபல் பரிசு, 2 நோபல் பரிசை பெற்று இந்த உலகுக்கு தந்தவர்கள். ஒருவேளை அவர்கள் அவமானம் இல்லை, அங்கேயே மீண்டும் போராடி அந்த காதலுக்காக தன்னை மீண்டும் மாற்றிக்கொண்டு அவர்கள்ட்ட போராடி கொண்டு இருந்திருந்தால் அவருடைய உயிர் போயிருக்கலாம்.
அல்லது அவரை ஏதாவது சித்திரவதை செய்து வேறு வழி செய்திருக்கலாம், அல்லது அப்படியே இல்லை நல்லதையே யோசிப்போம். ஒருவேளை திருமணமே செய்திருந்தாலும் கூட ஒரு பணக்கார வாழ்க்கை அவ்வளவுதான், அதோடு அது போயிருக்கும். ஆனால் வெளியில் வந்து அறிவியல் நூல்களை எல்லாம் படித்து ஆய்ந்து ஆராய்ச்சி கூடங்களை வைத்து கணவரோடு சேர்ந்து இல்லையா நல்ல துணையும் கிடைத்தது. இன்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது மேரி கியூரி. அந்த நோயினாலேயே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இல்லையா, பாதிக்கப்பட்டு இறந்து போனார்கள். இப்படி அவமானங்களை சந்தித்தவர்கள் தான் உலகில் இன்றும் பேசப்படுகிறார்கள். அந்த வகையில் அவமானங்கள் படுகிற போது நீங்கள் அடுத்தடுத்த படிக்கு செல்ல வேண்டும். நம்மை உமிழ்ந்து துப்புவார்கள், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த உமிழ்ந்து துப்புகிற போது இன்னொரு நாள் அவர்கள் வெக்கி நாணி குனிவார்கள். அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும். அந்த சவாலை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய அவமானங்கள் எல்லாம் பெரிய ஒன்றுமே இல்லை. போகிற போக்கில் சில சிக்கல்கள் வரவே செய்யும். அது என்ன சொல்வது, அது வேறு வழி இல்லை. சமூகம் அப்படித்தான் பார்க்கிறது. உடனே ஒருத்தன் பண்ணுறான்னா அதை ஒன்று கொண்டாட பார்க்கறதில்ல. வெற்றி பெற்ற பிறகுத்தான் அவனை கொண்டாட தொடங்குகிறது. தொடக்கத்தில் அவனை மிக மோசமாக தான் நடத்துகிறது. இது பெரும்பாலும் உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலும் நடக்கிற நிகழ்வு தான். கூட குறைச்சலாக ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கலாம். ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு வேறு மாதிரியாக இருக்கும். அதை பாராட்டி கொண்டு வருகிறார்கள். அது எல்லோருக்கும் அமைவதில்லை, பெரும்பாலானருக்கு அமைவதில்லை. ஆகவே அவமானங்களை கண்டு அஞ்ச வேண்டாம், அஞ்சக்கூடாது. நமக்கான பயணம், நமக்கான பாதை, நமக்கான பயணம் இருக்கிறதா, அதில் நடந்து செல்வோம். நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி நமக்காக காத்திருக்கிறது. வெற்றி நிச்சயம்.